எல்லாருமே வந்து தீவிரமாக வந்து லைவ் பார்த்துட்டு இருப்போம். இதில் வந்து முக்கியமாக வந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம் வந்து இனிமே வந்து நம்ம ஆசிரியர்களை அலைக்கழிச்ச அந்த ஆட்சி வந்து வராதுன்றது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படியே டபுளாக போயிடுச்சு இல்லை. தாவேக்கா வந்துட்டு 108, இவங்க வந்து 53ங்கும்போது அப்படியே டபுள் ஆயிடுச்சு. இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை தான் மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. நம்ம வந்து என்ன சொல்றது, இவங்க மேலே உள்ள அதிருப்தியில் போய் தான் குத்துனது தான் டிவிக்கையில் வந்து என்ன சொல்ல, அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதிருப்தி தான். அதுலேயும் குறிப்பாக ஆசிரியர்கள் தான் ஜாஸ்தி. நம்மளும் என்ன சொல்ல, டெட்டெல்லாம் வந்துட்டு நமக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எவ்வளோ ஒரு வார்த்தை, அந்த ஜியோ வந்து இதயமற்ற இரக்கமற்ற அரசாணைன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே அதே ஏடிஎம்கே கொண்டு வந்த அதே ஜியோவை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணதெல்லாம் அதுவே நமக்கு முதுகில் குத்துன மாதிரி தான். ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தோடனே படிப்படியாக வேலை போடுவோம், 2013 பாஸ் பண்ண எல்லாருக்கும் படிப்படியாக வேலை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஏற்கனவே தேர்வு எழுதினவங்களுக்கு இன்னொரு தேர்வுன்றது வந்து ஒரு இரக்கமற்ற இதயமற்ற அரசாணை அப்படின்னு சொன்னாங்க அந்த ஜியோவை பார்த்து. ஆட்சிக்கு வந்தோடனே எக்ஸாம் வச்சது வந்து அதே ஜியோவை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அதாவது அதையே அக்செப்ட் பண்ண முடியாது. அதை தாண்டி வந்து எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருந்தது என்னென்னா, இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க வந்து 2013 வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே அரசியல் தான். அரசியலுக்காக தான் வந்து மக்கள் வாழ்க்கையில் விளையாண்டாங்கன்றது வந்து ஆசிரியர்களோட வாழ்க்கையில் விளையாண்டது அரசியல் தான். அந்த ஏடிஎம்கே பீரியடில் வந்துட்டு எம்பி எலெக்ஷனுக்கு மார்க்கு எப்போ குறைச்சாங்களோன்னு 90லேருந்து 82 எப்போ குறைச்சாங்களோ அப்போ தான் சனியம் பிடிச்சது. இந்த டெட்டுக்கு வந்து சனியம் பிடிச்சது வந்து 90லேருந்து 82 குறைச்சதுல தான் பிடிச்சிச்சு சனியை. அது வரைக்கும் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது இடியாப்பா சிக்கலாக ஆனதே. என்ன சொல்ல, அதெல்லாம் அவங்க அரசியல் லாபத்துக்காக பண்ணது தானே. சிவி முடிச்சுட்டு இருந்தவங்கள வந்து வேலைக்கு போக விடாமல் திரும்ப மார்க்கை குறைச்சி திரும்ப நீ 12th ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கணும், பிஎட்ல எடுத்திருக்கணும் எல்லாம். அதில் பெரிய முட்டாள்தனமான முடிவு என்னென்னா, இப்போ ஃபஸ்ட் குரூப் எடுத்தவனோட மார்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், வேறு குரூப் எடுத்தவனோட மார்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கூட தான் இருக்கும். அப்போ ரெண்டையும் அது எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இப்போ 12th படிக்கிறவனோட மார்க் ஒன்றா இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவனோட மார்க் ஒன்றா இருக்கும். நீ எந்த வருஷமும் படி, என்ன குரூப்பையும் எடு, ஆனால் எனக்கு தேவை மார்க்கு. அதெல்லாம் எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு விஷயம். அது எடுத்ததுக்கப்புறமும் சரி நாங்கள் போட்ட ஸ்கீமே நல்லது கிடையாதுன்னு எடுத்துட்டாங்க. அப்போ எடுத்ததில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும்ல. அதெல்லாம் அதுலேயே அப்படியே கொலாப்ஸ் ஆகி டெட்டே வந்து வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து இதில் எனக்கு ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டது வந்து ஆசிரியர்களை வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு நலச்சங்கம் இருக்காங்கல்ல, அதில் வந்து இந்த சகோதரர் இளங்கோவன் அவங்க வீடியோவில் என்னையே ரொம்ப பாதிக்கப்பட்டது. நான் பர்சனலாக ரொம்ப அஃபெக்ட் ஆனதுன்னா, ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து கரும்பலகையில் எழுத சொன்னாலும் சரி, கழிப்பறையை சுத்தம் பண்ண சொன்னாலும் சரி நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு வந்து தொகுப்பூதியத்துலையாவது வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு டீச்சரை வந்து ஒரு ஸ்வீப்பர் லெவலுக்கு, ஸ்வீப்பர்ன்றது இந்த என்ன சொல்ல, பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுன்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதை கூட பண்ணுறோயா, வேலை கொடுங்கயா அப்படின்ற மாதிரி போட்ட வீடியோலாம் என்னால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. ஒரு ஆசிரியரை எந்த லெவலுக்கு வந்து இறக்கிடுச்சு இந்த ஆட்சி அப்படின்றது மன ரீதியாக ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இருக்க போஸ்டிங்கை போட்டாலே போதும், உள்ளே போயிடலாம். இருக்க போஸ்டிங்கை உண்மையாக போட்டாலே நம்ம வந்து பல்காக இந்த பிரச்சனையை எப்படியோ முடிச்சிருந்துருக்கலாம். அது வந்து சிக்கல் மேலே சிக்கல் ஆக்கி நாசமாக போச்சு டெட்டு மொத்தத்தில். அதில் வந்து 13, 17 இந்த 2 பேட்ச் இருந்தாங்கல்ல, அந்த 2 பேட்ச் இருக்கும்போதே இந்த பிரச்சனையை முடிச்சிருந்துருக்கலாம். ஒரே டீச்சர் வந்து 2 எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, பேப்பர் 1ல் பாஸ் பண்ணியிருப்பாங்க, பேப்பர் 2ல் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ப்ராப்பராக இவங்க அன்றைக்கி கணக்கு எடுத்திருந்தாலே இருக்கிற டீச்சர்ஸ் ரொம்ப லிமிட்டட் தான். அப்போ நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் போடுவோம் அப்படின்னு அப்போவே போட்டுருந்துருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இத்தனை வருஷம் எல்லாத்தையும் ஒன்றா ஓட விடுறது. இப்போ 23 வயசில் நான் டெட்டு பாஸ் பண்ணேன். அப்போ என்னோடய ஃபினான்சியல், மென்டல், ஃபிசிக்கல் இதெல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம அப்போல்லாம் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும், ஒரு துக்க வீட்டுக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு புக்கு, இந்த புக்கு வேணும்ப்பா வாங்கி கொடுங்கப்பானா டக்குன்னு வாங்கி கொடுப்பாங்க. வீட்டில் உட்காந்து 24 மணி நேரம் படிக்கிறனா கூட படிக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஆனால் இப்போ அப்படி படிக்க முடியுமா? அப்போ 23 வயசு பிள்ளையும் நம்மளே ஒன்றா விட விடுறது. இயருக்கு 0.5 மார்க் கொடுக்குறோம்ல அவங்களுக்குன்னா, அந்த 0.5 மார்க் எவ்வளோ இது நமக்கு முன்னாடி தந்துட போகுது. இதெல்லாம் என்ன சொல்கிறது, இது எனக்கு உண்மையாக
தாவேக்கா வரது வரல, ஆனால் டிஎம்கே வந்துடக்கூடாது அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த அதிருப்தி இருக்க தான் செஞ்சுருக்கோம். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ அநீதி. லாஸ்ட்டில் கூட தொகுப்பூதியத்துக்கு கூட எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து என்ன சொல்ல, கொஞ்சம் கூட இந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, அந்த ஆசிரியர்கள் தான் எலெக்ஷன் டியூட்டியை பார்க்குறாங்க. அப்போ அந்த ஆசிரியர்கள் நம்ம எப்படி வச்சுக்கிடணும் அப்படின்றது தெரியலல்ல. இப்போ இருக்க போஸ்டிங்கை ஃபுல்லாகவே போட்டால் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்லா படிக்கிறவங்க ஈஸியாக உள்ளே போயிடலாம். இவங்க இருக்க 10,000 வேக்கன்சி இருக்குன்னா 1000 பேரை போடுறது. அப்போ 1000 பேரை போட்டால் இதில் வேற வந்து நமக்கு கம்யூனிட்டி வைஸ் பிரியும். இதெல்லாம் நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும், எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? இருக்குது அங்கே 10,000 வேக்கண்ட் இருக்குது, ஆனால் இவங்க போடுறது 1000 தான் போடுறாங்க. அப்போ அந்த 1000த்துக்காக நம்ம 3 வருஷம் உட்காந்து படிக்கணும். அதுவும் நூலில் நமக்கு வாய்ப்பு போகும். அந்த அந்த 1000த்தையும் கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கும்போது சப்ஜெக்ட் வைஸ் முதல்ல பிரிப்பாங்க. தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸ் பிரியும், அதுலேயே குறைஞ்சிரும். அடுத்து நம்ம கம்யூனிட்டி வைஸ் கோட்டா வைஸ் அது இதுன்னு பிரியும் போது நமக்கு இருக்க வாய்ப்பே ரொம்ப கம்மி தான். அது நம்ம என்ன டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற லெவலுக்கு படித்தோன்னா நமக்கு கிடைக்கும். அந்த லெவலுக்கு இருக்கிற போஸ்டிங்கை ஃபுல்லாக போட்டால் நம்ம ஒரு மேஜருக்கே 1000 போஸ்டிங் வருமே. அப்படி வந்துச்சுன்னா ஈஸியாக படிக்கிறவங்க உள்ளே போயிடுவாங்க. அப்போ ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு 100-150 அந்த ரேஞ்ச் வரும். அப்படிங்கும்போது ஓரளவு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க இருக்கதே தற்காலிக ஆசிரியர்னு போட்டு ஏன்னா போன எலெக்ஷனில் எவ்வளோ எதிர்பார்த்தோம். ஆனால் நல்லா உண்மையாகவே போன எலெக்ஷன் அப்போ நான் வந்து சாய்க்கு கோச்சிங் போயிட்டு இருந்தேன், பிஜிடிஆர்பிக்கு. அப்போது வந்துட்டு ஒரு ஆட்டோவில் அந்த மதுரையில் இறங்கி தேனி போகிற வழியில் ஒரு ஆட்டோவுக்கு கொஞ்சம் தூரம் போகணும். போய் தான் ஆட்டோக்கு 30 ரூபா கொடுத்து தான் அந்த கிளாஸில் இறக்கி விடுவாங்க அந்த ஒரு மண்டபத்தில். அப்போ அந்த ஆட்டோக்கார அண்ணா சொன்னாங்க, நீங்கள் டிஎம்கேக்கு ஏண்டா ஓட்டு போட்டிங்கன்னு வருத்தப்படுவீங்க. அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம சுயநலமாக திங்க் பண்ணோம். ஏன்னா அந்த ஏடிஎம்கே பீரியடில் நமக்கு என்ன அந்த ஃபுல்லாகவே அந்த வெயிட்டேஜ்னால நமக்கு வேலை போனது, நமக்கு சுயநலமாக கோவம் வரும்ல, நமக்கு இப்போ கிடைக்க வேண்டிய வேலையை இப்படி பண்ணிட்டாங்களே அரசியலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக சரி டிஎம்கே பீரியட் வந்து நமக்கு டீச்சர்ஸ்க்கு நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இவங்க வந்து இதயமற்ற இரக்கமற்ற அரசாணைன்னு சொன்னோனையும், அப்போ சரி படிப்படியாக நாங்கள் 13லேருந்து பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னோனையும், சரி நம்ம வந்து நமக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது அப்போ அந்த ஆட்டோக்கார அண்ணா சொன்னார், நீங்கள் வந்து டிஎம்கேக்கு ஏண்டா ஓட்டு போட்டிங்கன்னு சொல்லி கட்டாயம் ஒரு நாள் வருத்தப்படுவீங்க பாப்பா. அப்போ வந்துட்டு நீங்கள் என்னை நினச்சி பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் என் காதில் ஏறவே இல்லை. சரி இவங்கெல்லாம் படிக்காதவங்க ஏதோ பேசுகிறாங்க, நமக்கு தான் நம்ம வந்தோடனே போஸ்டிங் போட்டுருவாங்களே, அதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இதயமற்ற அரசாணைன்னு சொல்லிட்டு, அப்போ வெயிட்டேஜில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வேலை போட்டுருவாங்க. அப்படி இல்லைனாலும் படிப்படியாக போடுவோன்னு இருக்காங்க, எப்படியோ ஒரு மெத்தடில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் அவ்வளோ நம்பிக்கையாக ஓட்டு போட்டேன். ஆனால் அன்னைக்கு ஓட்டு போட நினச்சி இன்றைக்கி நான் வருத்தப்படுறேன், சுயநலமாக போட்டிருக்கேமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வருத்தப்பட்டதுக்கு ரீசன் என்னென்னா, ஒன்று வந்து ஸ்கூல் போனோன்னா அந்த பிள்ளைங்க வந்து என்ன சொல்ல, அவ்வளோ பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் போதைக்கு அடிமை. டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸாகவே மதிக்கிறதே கிடையாது. உண்மையாகவே இப்போ இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை வந்து டீச்சர்ஸ் வேலைன்ற லெவலுக்கு வந்துருச்சு. டீச்சர்ஸ்க்கு வந்து பிள்ளைங்க மதிக்கிறதே கிடையாது.